அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பார்டர்ல கேட்டுட்டு இருந்த அந்த வெடிகுண்டு சத்தம் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல இப்ப அதிகமா கேட்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் தற்போது வர தொடங்கி இருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நோக்கி தெஹ்ரிக் தாலிபான் மிக பயங்கரமான தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தற்கொலைப்படை தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. தெஹ்ரிக் தாலிபான் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் தொடர்பான செய்திகளும் வந்திருக்கு. அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாமே நவீனமான, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடைய ஆயுதங்கள்னு சொல்லப்படுது. ஆனா இந்த நேரத்துல பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சர்வதேச நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக திரட்டக்கூடிய வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா 3 நாடுகள், ஒன்னு துருக்கி, இன்னொன்னு அஜர்பைஜான், இன்னொன்னு பாகிஸ்தான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை எங்களுடைய முக்கியமான பகுதிகளை, குறிப்பா விமான நிலையங்களை தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது. பிரம்மோஸ் ஏவுகணை ஆபரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது 200% உண்மை அப்படிங்கிறது ஷபாஸ் ஷெரீப் வாயிலிருந்தே இப்போ வெளியே விழுந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நாளுக்கு நாள் இந்த ஆன்டி இந்தியா நெக்ஸஸ் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே இருக்கு. ஆனாலும் கூட நம்ம எந்த இடத்துலயும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்களை நம்ம எந்த இடத்துலயுமே நிறுத்தல. பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பங்களாதேஷா இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துல எந்தெந்த காய்களை நகர்த்தணும் அப்படின்னு மிக கச்சிதமாக இந்திய அரசாங்கம் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பார்டர்ல கேட்டுட்டு இருந்த அந்த வெடிகுண்டு சத்தம் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல இப்ப அதிகமா கேட்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் தற்போது வர தொடங்கி இருக்கு. நாம ஏற்கனவே சிந்து மாகாணத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி பார்த்திருப்போம். அது விவசாயிகள் தொடர்பான ஒரு பிரச்சனை. அந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது சிந்து மாகாணத்துடைய உள்துறை அமைச்சருடைய வீட்டை கொளுத்துற அளவுக்கு அந்த போராட்டக்காரர்கள் போனாங்க அப்படின்னா, அப்போ உள்ளுக்குள்ள அந்த மக்கள் எல்லாருமே பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக, குறிப்பா அந்த சிந்து மாகாண அரசுக்கு எதிராக எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம சொல்லியிருந்தோம் இதுக்கு முந்தைய பதிவில். இப்போ இஸ்லாமாபாத் அலறக்கூடிய அளவுக்கு நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக 2 மாகாணங்களை மையப்படுத்தி. ஒரு மாகாணம் கைபர் பக்துன்குவா, இன்னொரு மாகாணம் பலுஜிஸ்தான். பலுஜிஸ்தான் தொடர்பாக நிறைய நம்ம அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கைபர் பக்துன்குவா அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் தெஹ்ரிக் தாலிபான் அப்படிங்கிற ஒரு இயக்கம், அந்த இயக்கம் பாகிஸ்தான் முழுமைக்கும் சரியா சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சு ஒரு கொள்கையோட அங்கே பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டத்தை, தாக்குதல்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பாருங்க, மே 28ஆம் தேதி ஷாவல் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் அவங்களுடைய சுற்றுலா பயணிகள் அதிக வரக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தை நோக்கி தெஹ்ரிக் தாலிபான் மிக பயங்கரமான தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆனால் இஸ்லாமாபாத் அரசாங்கம் எப்பவுமே உண்மையை சொன்னது கிடையாது. அவங்க தரப்புலேருந்து சொல்றது என்ன அப்படின்னா, 4 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கைபர் பக்துன்குவால மையமாக இருக்கக்கூடிய அந்த ஷாவல் அப்படிங்கிற பகுதியில் இந்த தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் பெஹல்காமும் ஒரு சுற்றுலா தலம், அங்கேயும் இதே மாதிரியான ஒரு தாக்குதல்களை இந்த முதுகெலும்பற்ற இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் எதை எப்படி முன்னெடுத்து செஞ்சது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பாக இந்த தாக்குதலில் பார்த்தோம். இப்போ அதுவே அவங்களுக்கு கைபர் பக்துன்குவால மிகப்பெரிய பிரச்சனையாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கு.
தெரிக்கி தலிபான் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் தொடர்பான செய்திகளும் வந்திருக்கு. அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாமே நவீனமான, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடைய ஆயுதங்கள்னு சொல்லப்படுது. ஸோ அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, ரஷ்யாவோட ஆயுதங்கள் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது அது இஸ்லாமாபாத் அரசாங்கம் தான் வந்து சிந்திக்கணும். மிக குறிப்பாக அமெரிக்க ஆயுதங்கள் அவர்களிடம் கிடைத்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதுடைய கவலை இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு வேண்டும். இப்போ அடுத்ததாக பாருங்க, பலுசிஸ்தானில் மிக முக்கியமான ஒரு பகுதியில் அங்கேயும் வந்து தாக்குதல் சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானுடைய கோஸ்ட் கார்டு அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக வந்து எங்க சைனாவுக்கு அவங்க வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய அந்த கவுடார் துறைமுகத்துக்கு அருகே தான் அந்த தாக்குதல் சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த கவுடார் போர்ட்டுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு செக் பாயிண்ட்டை வந்து கைப்பற்றி இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து நாம் வந்து செய்தி வெளியிட்டிருந்தோம். இப்போ வந்து பார்க்குறோம், இப்போ அந்த கவுடார் போர்ட்டை நோக்கியே வந்து அனைத்து தாக்குதல்களும் வந்து நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பலுசிஸ்தான் தொடர்பாக இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது இதில் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்னும் தகவல் வருது. ஸோ ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டைம் கேப்பில் கைபர் பக்துங்வாலையும் தாக்குதல், பலுசிஸ்தானியும் தாக்குதல் அப்படின்னா, இஸ்லாமாபாத் அரசாங்கத்திற்கு வரக்கூடிய தெளிவான செய்தி என்னன்னா, உள்ளூரில் நம்மளுடைய கை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பவர்ஃபுல்லான இடத்துல இல்லை. அதே மாதிரி இந்த 2 மாகாணங்களையும் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது அவங்க யோசிக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சர்வதேச நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக திரட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து 3 நாடுகள், ஒன்று துருக்கி, இன்னொன்று அஜர்பைஜான், இன்னொன்று வந்து பாகிஸ்தான். 3 நாடுகளும் வந்து கூட்டு சேர்ந்து ஒரு இடத்துல வந்து குழுமி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இனிமேல் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ், வர்த்தகம், இது சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான நகர்வை எடுக்க போகிறோம். இவங்க அப்படியே குவாட் அமைப்புன்னு தங்களை தாங்களே கருதிக்கிட்டு இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அடிக்கிற கூத்து அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலில் சட்டம் ஒழுங்கு விஷயமா இருக்கட்டும், தனிநாடு கேட்டு நடத்தக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், அவங்களுடைய நாட்டில் கராச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அந்த பாத்ரூமில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க வந்து வெளியிட்ட வீடியோ அவங்க நாட்டோடைய டிக்டாக்ல வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. டிக்டாக் அப்படிங்கிறது நம்ம ஊரில் தான் தடை செய்யப்படுது. அது வந்து சைனாவுடைய ஆப் அப்படிங்கிறதால நம்மளுடைய அரசாங்கம் தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் அங்கே வந்து சைனாவுடைய எந்த பொருட்களுக்கும் தடை கிடையாதுல்ல. அவங்க ஆர்மியே வந்து அவங்க தான், சீனா தான் வாடகைக்கு எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற போது டிக்டாக்கும் அவங்க பேன் கிடையாது. அந்த டிக்டாக்லேயே கராச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பேசியிருக்கிறது வந்து மிக வைரலாக போய் கொண்டிருக்கு. ஸோ ஒரு பக்கம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுடைய லட்சணம் இந்த மாதிரி, உள்ளுக்குள்ள 2 மாகாணம், குறிப்பாக கைபர் பக்துங்வா அப்புறம் பலுசிஸ்தானில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் இஸ்லாமாபாத் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா, நம்ம இந்த காணொலியை தொடக்கத்திலேயே சொன்னோம், ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு பாஸ் ஸ்டேஜில் இருக்குது. இப்போதைக்கு தற்காலிகமாக அது வந்து நாம் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறோம். இதை வந்து நாம் சொல்லலை, நம்மளுடைய பிரதமர் தொடங்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடங்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர் வரை எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ஃபோரத்திலிருந்து முக்கியமான அந்த பப்ளிக் ரேலியில் வந்து அவங்க சொல்லக்கூடிய மீண்டும் 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 சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது வந்து பாஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் இந்த இஸ்லாமாபாத் கோமாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அடுத்தபடியாக இந்தியா ஏதாவது தாக்குதல் நடத்தினா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய உள்நாட்டு ஆயுதங்கள், அதே மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜிஸ் நமக்கு வந்து டிஃபென்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து 500 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு மேலே நம்ம இந்தியாவில் இருக்குது. நாம் அதை டெவலப் பண்ணுறது, டிஆர்டிஓவோட அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்டேட் நமக்கு போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? இந்த அரசாங்கத்துக்கிட்ட காசும் கிடையாது, அதே மாதிரி இவங்கக்கிட்ட இந்தியாவை தங்களால் தன்னந்தனியாக நின்று தன்னம்பிக்கையாக முறியெடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது. இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க?
வாங்க அஜர்பைஜான் வாங்க, வாங்க துருக்கி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாடு எல்லாமே கூட்டமைப்பாக சேர்ந்து இந்தியாவை பயன்படுத்துகிறாங்களாம். அதாவது அந்த வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இல்லை இன்னொன்று குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தவில்லை அப்படின்னு நிறைய அறிவாளிகள் நம்மளுடைய எங்கள் தமிழ் மீடியாலேயே உட்கார்ந்து வந்து புலம்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதாவது அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது, இந்தியா வந்து ஹிட் பண்ண ஃப்ளைட்ஸ் என்ன, அதே மாதிரி சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த லட்சணத்தில் வந்து ஒர்க் பண்ணுச்சு, இதை எதுவுமே பேசாமல் இந்தியா அதை செய்யலை, இந்தியா வந்து அமெரிக்க விமானத்தை தாக்கலை, இந்தியா சீனி விமானத்தை தாக்கலைன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லியிருக்கிறது யாருன்னா, நம்மளுடைய இந்திய தரப்பில் சொல்ல அவங்களுடைய பிரதமர் சபாஸ் ஷெரீஃபே சொல்லியிருக்கிறார். ஒரு இரவு நாங்கள் எல்லாரும் வந்து இந்த இந்தியா தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கிறத அந்த ஒரு கருத்தில் கொண்டு நாங்கள் எல்லாருமே வந்து அலர்ட்டாக இருந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை எங்களுடைய முக்கியமான வந்து பகுதிகளை குறிப்பாக வந்து விமான நிலையங்களை வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தது. உடனே நாங்கள் பதிலடிக்கு வந்து தயாராகணும் அப்படின்ட்டு அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பயங்கரமாக பண்ணி பேசியிருக்கிறார். ஸோ அதில் வந்து நாங்கள் பதிலடிக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அவர் சொல்கிற அந்த காமெடியெல்லாம் தள்ளிட்டு பிரம்மோஸ் ஏவுகணை ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது 200% உண்மை அப்படிங்கிறது ஷபாஸ் ஷெரீஃப் வாயிலிருந்தே இப்போ வெளியே வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணை நடத்திய தாக்குதலை தான் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய 11 ஏர்பேஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே வராத அளவுக்கு வந்து நாம் வந்து அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறது அதுக்குள்ளே மிக தெளிவாக இருக்குது. இப்போ பாருங்க, தங்களுக்கு ஆயுதம் வேணும் அப்படின்னா துருக்கி கிட்ட போய் எங்களுக்கு ஆயுதம் கொடுங்க, குறிப்பாக ட்ரோன்ஸ் கொடுங்க, அந்த ட்ரோனை வச்சு தான் நாங்கள் வந்து இந்தியாவை தாக்குதல் நடத்தி நாங்கள் வந்து முறியடிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து இஸ்லாமாபாத் அரசாங்கம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க வந்து துருக்கியோடைய கால்லையும் அசர்பைஜான் கால்லையும் வந்து விழுந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த 3 நாடுகள் வந்து சேர்ந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்குற உங்களுக்கே வந்து தெரியும். ஆனால் இப்போ அதற்கு மாறாக நம்மளுடைய அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்மளுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பாக வந்து இந்த ஆத்ம நிர்பார்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி ஆயுதங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். மிக குறிப்பாக டிஆர்டிஓ வந்து நம்மளுடைய இந்த இந்தியன் பேலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை வந்து அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான விஷயங்களை இப்போ ஃபேஸ் 2 பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ HAL நிறுவனம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா CATS ஹண்டர் ஸ்வாம் க்ரூசல் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய க்ரூசல் மிசைலை வந்து அதோட ரேஞ்ச் வந்து 350 கிலோமீட்டர்ஸ். அந்த ரேஞ்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிசைலை வந்து தயார் செய்வதற்கான அந்த பணிகளை வந்து இன்னொரு பக்கம் வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக முக்கியமாக இந்த பங்களாதேஷில் வந்து இந்த சிக்கன் காரிடார், மட்டன் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனஸ் தலைமையில், இந்த வாடகை ப்ரொஃபஸர் தலைமையில் ஒரு அரசாங்கம் உளறி கொண்டு இருந்தது இல்லையா. ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு பிரேக் த்ரூவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரிபுரா மாநிலத்தில் எந்த நார்த் ஈஸ்ட் வந்து சைனா வந்து பிடிச்சிருவாங்க, அது வந்து ஒரு வளர்ச்சியற்ற ஒரு பகுதியாகவே வைத்திருக்கணும் அப்படின்ட்டு வந்து சைனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் வந்து நினைத்ததோ அந்த இடத்துலையே கைலாஷர் ஏர்ஃபீல்டை வந்து நாம் வந்து திரிபுராவில் வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து பங்களாதேஷ் பார்டருக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபீல்டாக வந்து நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் இது வந்து நமக்கு எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய இராணுவத்தை எந்த மாதிரிலாம் நவீனப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய மிக முக்கியமான எதிரிகளாக இருக்கக்கூடிய சீனா அப்புறம் பாகிஸ்தான், இவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நாடுகளை அவங்களுக்கு தேவையான வெப்பன் சிஸ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு வியூகத்தையும் இந்தியா வந்து தெளிவாக அமைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே பிரம்மோஸ் ஏவுகணை வந்து நம்மகிட்ட வாங்கினாங்க. இப்போ அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பிலிப்பைன்ஸோடைய கப்பல் படை வந்து அவங்களுடைய போர் கப்பலில் வந்து அந்த வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கான பணிகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்மகிட்டையும் வந்து உதவி கேட்டுருக்கிறாங்க. நம்ம வந்து அதை செஞ்சு கொடுக்க போகிறோம். இது ஒரு பக்கம். இதில் இன்னொன்று பாருங்கள், ரஃபேல் விமானத்தை வந்து பாகிஸ்தான் ராணுவம் அடிச்சிருச்சு, பைலட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இப்படின்னு தொடர்ச்சியாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து தொடங்கிய நாள்லேருந்து
இன்டர்நேஷ்னல் மீடியாலேருந்து இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய உலக அரசியல்வாதிகள் வரை எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எதுக்குமே வந்து இந்திய இராணுவம் பதில் சொல்லவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு நரேட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஏன் ரஃபேல்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆயுத சந்தை அப்படிங்கிறது இருக்குது. மிக குறிப்பாக இந்த போர் விமானங்கள், போர் கருவிகளை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி இருக்கு இல்லையா? ஸோ இந்த போட்டியை மட்டுப்படுத்த, அவங்களுடைய இந்த ஷேர்ஸை வந்து மட்டுப்படுத்த பல்வேறு ஒரு நெட்வொர்க்கோட வந்து சில இயக்கங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நிறைய நியூஸ் ஏஜென்சிஸும் அதுக்கு வந்து பலியாயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஏன் பரப்பி விட்டாங்க அப்படின்னா, இந்தோனேஷியா அரசாங்கம் இந்த நமக்கு வழங்கின மாதிரியே ரஃபேல் விமானத்தை வந்து டெசால்ட் ஏவியேஷன், ஃப்ரான்ஸோடைய டெசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. உடனே வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ரஃபேல் விழுந்துருச்சான், ரஃபேல் அடி வாங்கிடுச்சான், அதை பண்ணிடுச்சான், இதை பண்ணிடுச்சான் அப்படின்னோடனே அப்போ வந்து இந்தோனேஷியா அரசாங்கம் சரி, இப்போ இனிமேல் வரக்கூடிய அரசாங்கங்களும் சரி, யாருமே ரஃபேலை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலையை நோக்கி அது நகர்ந்தது. ஆனால் இந்த ஃபேக் நரேட்டிவை எல்லாத்தையுமே உடைச்சு இப்போ வந்து இந்தோனேஷியா அரசாங்கம் வந்து நம்மளுடைய நட்பு அரசாங்கம் தான் இப்போ வந்து அவங்க ரஃபேல் வாங்குற அந்த டீலை வந்து சீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில மாதங்களில் ரஃபேல் விமானம் வந்து இந்தோனேஷியாவில் போய் இறங்க போகுது. குறிப்பாக அவங்களுடைய போர் விமானமாக அது போய் இறங்க போகுது. ஸோ அவங்களுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கும் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறப்போகுது. ஸோ சைனா கிளப்பிவிட்ட இந்த ஃபேக் நரேட்டிவ் அப்படிங்கிறது எந்த வகையிலுமே வந்து எடுப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 18 ரஃபேல் விமானங்களை வந்து இந்தோனேஷியா வாங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிச்சயமாக இந்தோனேஷியா இந்த ரஃபேல் விமானத்தை வாங்குறத இந்த டீலை வந்து சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமான இந்தியாவுடைய பங்கும் இருக்கும். ஏன்னா அந்த ரஃபேல் தொடர்பாக இந்த மாதிரி நியூஸ் வந்து வெளியே வந்த பிறகு இதோடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு நிச்சயமாக வந்து நம்மளுடைய நட்பு அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்தோனேஷியா அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ இந்திய அரசு கொடுத்த தகவல், அவங்க கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் 18 ரைஃபிள் விமானத்தை வந்து இந்தோனேஷியா வந்து வாங்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து சீலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் ப்ரொபகண்டா வார்ஃபேர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அதுவும் குறிப்பாக சைனா, பாகிஸ்தான், துருக்கி, அஜர்பைஜான் சொல்லிட்டு நாளுக்கு நாள் இந்த ஆன்டி இந்தியா நெக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் கூட நம்ம எந்த இடத்துலையும் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்களை வந்து நம்ம எந்த இடத்துலையுமே நிறுத்தலை. பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துல எந்தெந்த காய்களை நகர்த்தணும் அப்படின்னு மிக கச்சிதமாக இந்திய அரசாங்கம் நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப கடைசியாக நம்ம வந்து யூனஸ் தொடர்பான ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். அதாவது பங்களாதேஷுடைய பொறுப்பு அரசுடைய தலைவர் யூனஸ் வந்து ஜப்பான் போயிருக்கிறாரு. ஸோ ஜப்பானில் அவருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை, அவருக்கு தேவையான ஒரு செய்தியை வந்து அமெரிக்கா வந்து தரும் அப்படின்ட்டு வந்து நாம் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷோடைய இராணுவ தளபதி வக்காருசமான் அவர் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து தேர்தலை நடத்தி முடிச்சாகணும் அப்படின்னு யூனஸ் அரசாங்கத்துக்கு மிக தெளிவாக சொன்னார். ஆனால் இதை வந்து ஃபஸ்ட்லேருந்தே யூனஸ் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதே மாதிரி அவர் எலெக்ஷனை நடத்த போகிறதில்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இருந்தாலும் கூட உள்ளே நடக்கக்கூடிய அழுத்தம், குறிப்பாக வந்து பிஎன்பி அப்படிங்கிற அந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தாக்காலேருந்து முக்கியமான எல்லா நகரங்களிலுமே பங்களாதேஷில் இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த யூனஸ், அதாவது இந்த அமெரிக்கா பிடிச்சிட்டு வந்த அந்த வாடகை ப்ரொஃபஸர் வந்து அவர் வந்து ஜப்பானில் வந்து பயணத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தில் வந்து 9 இடங்களுக்கு வந்து அவர் வந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து அவர் வந்து அங்கே போயிருக்கிறாரு. அங்கே போய் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஜப்பானில் போய் யூனஸ் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். என்ன அறிவிப்புனா, பங்களாதேஷில் எலெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜூன் மாதத்தில் தான் வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து அவர் அறிவிச்சிருக்கிறார். ஸோ இது எதோட செய்தி அப்படின்னா, மிக குறிப்பாக இது வந்து அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. ஜப்பானில் நின்றுக்கிட்டு யூனஸ் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய பிரதிநிதி, அமெரிக்கா வந்து வாடகை கொடுத்து வந்து நியமித்திருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த ஜூன் மாதம் தான் பங்களாதேஷில் எலெக்ஷன் அப்படின்னா, இப்போ வந்து மீண்டும் அவர் வந்து பங்களாதேஷ் வரும்போது, ஏற்கனவே அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அவர் மீண்டும் பங்களாதேஷ் வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, மிக குறிப்பாக பங்களாதேஷுடைய
ஆர்மி சீஃப் வந்து வக்காருஸ்ஸமான், அவர் வந்து யாருடைய சார்பானவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? ஸோ பங்களாதேஷ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய ஒரு கிரைசிஸை நோக்கி போயிட்டுருக்கு. பங்களாதேஷில் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் வந்து இருக்குது. ஏற்கனவே பங்களாதேஷில் இந்த இராணுவ ஆட்சியை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த யூனஸ் அரசாங்கம் தேர்தலை தள்ளி போட அதுவும் குறிப்பாக இந்த வாஷிங்டன்லேருந்து ஒரு நடக்கக்கூடிய அந்த ஒரு நெக்ஸஸ் கவர்மெண்ட்டாக இங்கே உட்காந்துக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டே இருக்க என்ன ஆக போகுது அப்படின்னா, வக்காருஸ்ஸமான் மிக முக்கியமான ஒரு முடிவை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது. வக்காருஸ்ஸமான் எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவுக்கு பின்பாக மிக நிச்சயமாக இந்தியா இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.